வணக்கம். உங்க டீம்ல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ரிசல்ட்னு ஒரு விதமான பதட்டத்தோடவே இருக்காங்களா? இந்த பிரச்சனைக்கு ஒரு பழமையான தத்துவத்துல ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு லீடரா ஒரு நிமிஷம் நீங்க இதை நேர்மையா யோசிச்சு பாருங்களேன். உங்க டீம் ஜெயிக்கணுங்கிற அந்த அழுத்தத்துல மூழ்கி அவங்களோட இயல்பான திறமையையும் அந்த வேலையில கிடைக்கிற சந்தோஷத்தையும் இழந்துட்டு வராங்களா? இது நிஜமாவே உங்க டீமோட செயல்திறனை குறைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ இருக்கிற உலகத்துல நம்ம பார்வை முழுக்க முழுக்க அந்த ஃபினிஷ் லைன்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு பழமையான ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த ஓட்டத்தை நீங்க எப்படி ஓடுறீங்கன்றது தான் முக்கியம்னு சொல்லுது. அதாவது ரிசல்ட்டால கட்டுப்படுத்தப்படுறது ஒரு பக்கம், ஆனா நம்மளோட முயற்சியாலேயே நமக்கு சக்தி கிடைக்குது பாருங்க, அது ஒரு தனி லெவல். அதுதான் உண்மையான பவர். நம்ம இப்போ அனுபவிக்கிற இந்த பிரஷர் எல்லாம் புதுசுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பல்லாயிரம் வருஷம் பழமையான பிரச்சனை. அர்ஜுனன் ஒரு மாபெரும் வீரன் ஒரு போர்க்களத்துல இதே மாதிரி ஒரு குழப்பத்துல நின்னுட்டு இருந்தான். தன்னோட செயல்களால என்னென்ன விளைவுகள் வரும்னு நினைச்சு அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. சரியா அந்த நேரத்துல தான் அவனுக்கு வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாடம் கிடைச்சது. அந்த பாடம் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஹை பெர்ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது தலைவர்களுக்கும் சரி டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் கர்மயோகா. இந்த ஞானத்தோட ஆணிவேர் பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் தான். இதுதான் கர்மா யோகாவோட அஸ்திவாரம். இதோட அர்த்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமானது. என்னன்னா, உனக்கு வேலைய செய்ய மட்டும்தான் உரிமை இருக்கு, அதோட பலன்கள்ல உனக்கு உரிமை இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கவனம் வேலையோட தரத்துல இருக்கணும், அதுலேருந்து வர ரிசல்ட்ல இல்ல. அதே சமயம் தோற்றுவோமோன்ற பயத்துல வேலைய செய்யாமலும் இருந்துடக்கூடாது. சரி, போர்க்களம் தத்துவம் எல்லாம் ஓகே. இதை எப்படி நம்ம ஆஃபீஸ் வாழ்க்கைக்கே, நம்ம போர்ட் ரூம்க்கு கொண்டு வர்றது? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கார்ப்பரேட்ல நாம கேபிஐன்ற ஒரு வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்க மதிப்பு உங்க ரிசல்ட்ட பொறுத்ததுன்னு நம்ம மண்டையில ஏத்தி வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது? ஐயோ, ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் நம்மள வாட்டி வதிக்குது. நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்களோட பாரத்தை எல்லாம் நம்ம தலையில நாமளே தூக்கி வச்சுக்கிறோம். இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அதுதான் கர்ம யோகா சொல்லுற செயலில் திறமை. ஒரு லீடரா உங்க டீமோட உண்மையான மதிப்ப அவங்க கொண்டு வர்ற ரிசல்ட்ல பார்க்காதீங்க, அவங்களோட முயற்சியில இருக்கிற நேர்மையில பாருங்க. உங்க டீமோட முழு கவனமும் அந்த வேலையில அந்த நேரத்துல மட்டும் இருக்கும்போது தோல்வி பயமோ இல்ல போனஸுக்கான பேராசையோ அவங்கள திசை திருப்பாது. அப்போ பாருங்க, அவங்களோட வேலை இயல்பாவே ரொம்ப திறமையானதா மாறிடும். இப்போ ஒரு லீடரா உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க டீம் செய்யற வேலையோட ரிசல்ட்ட யாருமே பார்க்க போறதில்ல, எந்த பாராட்டும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சா, அப்போவும் அதே அளவு அக்கறையோட அதே எக்ஸலன்ஸோட அந்த வேலைய செய்ய உங்க டீமை வழிநடத்துவீங்களா? இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க லீடர்ஷிப்போட உண்மையான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு காட்டும். இந்த முழு விஷயத்தோட மிக முக்கியமான ஒரு விதத்துல விடுதலை கொடுக்கிற செய்தி இதுதான். ரிசல்ட்டுக்கு நீங்க பொறுப்பில்ல, ஆனா உங்க அர்ப்பணிப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆமாங்க, நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களாங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா உங்க வேலையை எவ்வளவு நேர்மையா முழு மனசோட நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்றது மட்டும்தான் உங்க பொறுப்பு. சரி, இதை எப்படி செயல்படுத்துறது? 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க பொறுப்பை மாத்தி யோசிங்க. ரிசல்ட் இல்ல, உங்க அர்ப்பணிப்போட தரம் தான் உங்க பொறுப்பு. 2, கவலைப்படுறதுல உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த எனர்ஜிய முயற்சி பண்றதுக்கு திருப்புங்க. 3வது, ஒரு தலைவரா வெற்றி தோல்வியில சமநிலையோடு இருங்க. எந்த ஒரு கார்ப்பரேட் புயல் அடிச்சாலும் உங்களோட அந்த அமைதியான மனசுதான் உங்க டீமுக்கு ஒரு கலங்கர விளக்கமா இருக்கும். கதைக்கு வருவோம். கடைசில அர்ஜுனன் வில்லை எடுத்தான், ஆனா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையில எடுக்கல. எது தன்னோட கடமைன்னு அவன் தெளிவா புரிஞ்சுகிட்டதால எடுத்தான். பாருங்க, அவனோட கவனம் ஜெயிக்கிறதுல இருந்து தன்னோட வேலைய சரியா செய்யறதுக்கு மாறிடுச்சு. இறுதியா உங்களுக்கான இந்த கேள்வியோட முடிக்கிறேன். உங்க கீம வெறும் ரிசல்ட்டுக்காக போராடுற ஒரு கூட்டமா இல்லாம, தாங்க செய்யற வேலையோட உண்மைக்காக போராடுற ஒரு டீமா மாத்த ஒரு லீடரா நீங்க என்ன செய்ய போறீங்க? Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.